ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை வீடியோ. நம்ம வந்து போன எபிசோடில் நம்ம இந்த மைனரோட வீடு எடுத்துக்கோம். மைனரோட வீடையும் வில்லேஜரோட வீடையும் சேர்த்தாப்பில் கட்டியிருப்போம். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் நம்ம வாய்ஸ் போடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. ஒருத்தர் நம்ம கமெண்டில் அடிக்கடி ப்ரோ நீங்கள் வாய்ஸ் ஃபுல்லாக வீடியோ போடுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதனால தான் நம்ம வாய்ஸ்லேயே வீடியோ போடுறோம். இனிமேல் நம்ம வாய்ஸில் தான் எல்லா வீடியோவுமே வரும். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம ஐயோ தாத்தா வரானே. ஐயோ க்ரீப்பர் வரான். நம்ம தப்பிச்சிடலாம் க்ரீப்பர் கிட்ட இருந்து. வெடிப்பான் பைத்தியக்காரன். நம்ம வீட்டுக்குள்ளே ரீஸ்பான் ஆயிடலாம் டெட் ஆகிட்டு. ஐயோ டெட்டானா எல்லாத்தும் போயிருமே. சரி வாங்க தப்பிப்போம். க்ரீப்பர், இந்த க்ரீப்பரை நம்பி தேவையில்லாமல் போய் குதிச்சோம். இது நம்ம ட்ரெயினில் ஐயோ வந்துட்டோம். வாங்க போவோம், தப்பிப்போம், தப்பிச்சிடுவோம். க்ரீப்பர் வந்துக்கிருக்கான். சரி நம்ம இப்படியே ஸ்டோன்ஸையும் கலெக்ட் பண்ணிக்கிடலாம், பிரச்சனை இல்லை. நம்ம தப்பிக்கணும். இந்த வீடியோ ஃபுல்லாகவே தப்பிக்கிறதா இருக்கும் போல். வாங்க. ரீப்பர் வர்றதுக்குள்ளே வேகமாக தப்பிக்கணும். ஓகே, இங்கே ஒரு பாதை மாதிரி போட்டாச்சு. இது ஒரு வாட்டர் ஃபால் கேவ். ஆல்ரெடி மைனர் பண்ண ஃபார்மிங்கை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிருக்கோம். நம்ம இனிமேல் அதை தான் யூஸும் பண்ணுவோம். அப்படியே க்ரீப்பர் கிட்டேருந்து தப்பிச்சிட்டோம். அதே ஒரு பெரிய விஷயம்தான். ஐயோ சாவடா செத்தப்பயலை, நீ எப்படி இங்கே நீ சாவுடா. சரி நம்ம மறுபடியும் வருவோம். சரி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டானா இடையில நமக்கு ஒரு இம்மீடியட்டான ஒரு அர்ஜென்ட்டான வேலை வந்ததுனால பாதியோடு கட் பண்ணிட்டு போயிருப்போம். இப்போ நம்ம இது எங்கே தொலைச்சோன்னு தெரியல. அங்கே கண்டுபிடிச்சிட்டேன். இந்த வந்துட்டாங்க எலும்பன்கள். ஐயோ என்ன இவங்கெல்லாம் இருக்காங்க. வாங்கடா வாங்க, எல்லாம் வாங்க. க்ரீப்பருக்கு டாப் அங்கிள் வேறு நிற்கிறாரு. வேணாம், என்னை எப்படி கேட்டுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் உனக்கு ரெண்டை சமைச்சு தருவேன். நான் எப்போ ஒன்று சொன்னேன். சொல்லியிருக்கேன். அவனை அப்படிதான் சொல்லுவான், நீனும் அப்படிதான். இந்த அங்கம்மையே இவங்க வேற ஒருத்தவங்க. க்ரீப்பர் வெடிச்சிட்டான், அதனால் பிரச்சனை இல்லை நமக்கு. கர்மம் முடிச்ச க்ரீப்பர் வேற ஒருத்தவன் டப்பா தலை. இவ்வளோ கிடக்குதுண்டா. பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கிட்டு பேசுகிறேன்.
கைஸ் வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோமா? க்ரீப்பர் வெடித்து செத்துட்டாங்க. வாடா வா டபரா சட்டி. இப்போ வந்து நம்ம 2 எலும்பன்களையும் மோத விடுவோமா? எலும்பன் நம்பர் 1, எலும்பன் நம்பர் 2. இங்கிட்டு வா சைடில். சாகுங்க. ஏய் யார் எலும்பு தொலையா விடுறோம். இந்த எலும்பன் தான் நம்மளை அடிக்கடி கொண்டுக்கு இருக்கான். பரவாயில்ல, பார்த்துக்கலாம். எலும்பன் தானே, மோதி பார்த்துருவோம் இந்த வாட்டி. நம்மளே ஒருத்தன் வீட்டிலேருந்து திருடி வாழ்ந்துக்கு இருக்கோம். இல்லை கண்டவங்களாம் வந்து நம்மளை அடித்து நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்க கைஸ். பேசாமல் எல்லாத்தையும் ஐயோ மறுபடியும் எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து தான் பண்ணணும். எல்லாத்தையும் காணா கைஸ். என்ன எதையுமே காணா. சரி இவங்க மோதுறதையாச்சும் போவோம். என்ன உனக்கு வேணுப்பா என்கிட்ட? இனிமேல் சண்டை இருக்குது. இந்த எலிமெண்ட்ஸுங்கள் கொஞ்சம் இருக்குது, இந்த இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்குவோம். ஆனால் இவங்க கூட மோதுறதே நமக்கு ராத்திரி ஆயிடுச்சு. சரி எங்கே காணா? இல்லை இங்கே ஒரு எலும்பன் இருக்காங்க. அவங்க கூட போராடி சோட 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 கொடுத்துட்டு ஐயோ இதுக்கு மேலே அடித்தா செத்துருவோம். வாங்க ஓடிவிடும். டே எலும்பா அவனை அப்புறம் வந்து தூங்கிடுவோமா? இந்த எலும்பன்களோட ஒரே பிரச்சனை தான். போய் நம்ம திங்ஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட்டாக பண்ணணும். நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையுமே இந்த இருக்கு. இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. இதில் கரெக்டாக என்னச்சு எடுத்தாச்சா? சரி வாங்க மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு படிக்கட்டு மாதிரி நம்ம ஒரு செட்டப் பண்ணிடுவோம். இதை மட்டும் அப்படியே பண்ணிடுவோம். நமக்கு சீடும் நிறையா தேவை. இது அப்படியே நல்ல ஒரு நம்ம வந்து ஃபார்மிங்கெல்லாம் பார்த்துக்கணும். எவனோ பார்த்த ஃபார்மிங்கை இப்போ நம்ம பார்க்கணும். ஒரு படிக்கட்டு செட்டப்பில் தான் பண்ணணும். டர்ட்ஸ் வந்து நமக்கு இப்போ நிறைய தேவைப்படுது. ஏன்னா நம்ம இதை படிக்கட்டு செட்டப்லலாம் பண்ணணும். என்ன டர்ட்ஸு? சரி இதில் வந்து இதை வெட்டுவோம். கரெக்டாக இருக்கா? இல்லை நமக்கு இதெல்லாம் கட்டிடுவோம் அந்த மாதிரி. ஓகே படிக்கட்டு மாதிரி செட்டப் பண்ணோம். இப்போ நம்ம இது பண்ணதை நம்மளே அடிக்கிறோம். என்னாச்சு? பீட்ரூட்டா? எனக்கு எதுக்கு பீட்ரூட்னா? சரி படிக்கட்டு அமைத்தாச்சு. இது இடிச்சல் இருக்கு. இந்த இதை மட்டும் இடிச்சிருவோம். நான் வந்து கொஞ்சம் அந்த படிக்கட்டுலாம் கரெக்டாக செட்டப் பண்ணிட்டேன். அதனால தான் உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன். இப்போ வந்து இதோட சுற்றி உள்ள உட்ஸை தான் உடைக்கணும். நமக்கு உட்டு வந்து பற்றாக்குறை இருக்கனால உட்ஸை உடைக்கணும். இதை சுற்றி பெரிய ஃபார்ம் ஆக்கிட்டு மறுபடியும் வேலி போட்டுருவோம். இந்த உட்டு வேணாம், வேலி போட்டுருவோம். கரெக்டாக இருக்கும். நமக்கு தேவையான சாப்பாடு ஃபார்மிங்லேயே கிடச்சிரும். இதே நம்ம மறுபடியும் இதே ரொட்டேஷனல் பண்ணால் நமக்கு சீட்ஸ் நிறையா கிடைக்கும். அதை வச்சு நம்ம மல்டிப்ளேயாக பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை.
இந்த வாய்ஸ் வந்து நம்மளை ஒருத்தர் ஃபாலோ பண்ணி கமெண்டில் வந்து ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ வாய்ஸ் போடுங்க ப்ரோ, உங்கள் வாய்ஸில் போடுங்க ப்ரோ, அவருக்காக தான் பண்ணுறோம். இனிமேல் வர எல்லா வீடியோவுமே வாய்ஸில் வரும். வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக வருது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. இதை அறுக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. எவ்வளோ உட் வச்சுருக்காங்க, இவ்வளோ உட்டு வச்சு எவ்வளோ பிளான் பண்ணலாம். சும்மா உட்டை வேஸ்ட் பண்ணிக்கிருக்காங்க. நம்ம அடுத்து இதை கட்டிட்டு ஃபார்மை வந்து இதுக்கு கீழே அமைச்சிரும். அப்படியே நல்லா ப்ளெயினாக பண்ணி இதுக்கு கீழே ஒரு இந்த நம்ம டர்ட்ஸில் போட்ட படிக்கட்டு மாதிரி போட்டு இதையும் கொஞ்சம் நீட்டாக பண்ணிடும். சரி, நம்ம படிக்கட்டு இந்த படிக்கட்டுலேயே யூஸ் பண்ணிட்டு ஓடிடும் வீட்டுக்கு. ஓடுங்கடா, க்ரீப்பர் தம்பி வராரு. க்ரீப்பர் அண்ணங்கிட்ட தப்பிக்கணும். இந்த க்ரீப்பரை சமாளிக்கிறது தான் பெரிய இஷ்யூவாக இருக்குது. அதை உடச்சிரும், அதை அப்படியே மூடி வச்சிரும் அந்த மவுண்டெயினை. நமக்கு இந்த க்ரீப்பர்ஸ் தான் பெரிய தொல்லை. இருக்காங்களா கிரோப்போர்ஸ் என்ன படையெடுத்து வராங்க. ஷோயோ, வீடை பேசாமல் மாற்றிடுவோமா? இவங்க வேறு லூசு பசங்க. என்னது இது? கிரோப்போர்ஸ் க்ரீப்பர்ஸை காணோம். வராங்க வீடை பேசாமல் ஷிஃப்ட்டு. ஐயோ, அந்த மூவி ஒன்று கூட அங்கே வந்து பூனைலாம் இருக்குது. பூனையை டேம் பண்ணணும். டாகு, கேட்டு இதெல்லாம் டேம் பண்ணணும். இங்கே சுற்றி ஒரு காம்பவுண்டு வால் மாதிரி எடுத்துருவோம். சரி, அதுக்கான வேலையை பார்ப்போம். அடுத்த வீடியோ இல்லை, இந்த வீடியோலேயே பார்ப்போம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாகவே ஓட்டுவோம். சரி, இதடுங்க. போச்சா? என்னது இது? சரி, பிளாங்கை ஃபஸ்ட்டு செய்வோம். செஞ்சு மறுபடியும் கிராஃப்டிங் டேபிளை பண்ணி வைப்போம். நிறைய கிடைக்குதே உட்டு. பிளாங்க், ஓக் பிளாங்க், இதே கொஞ்சம் கிடைக்கும். நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் இதை பண்ணும். இப்போ வந்து இது அது பேர் என்ன பண்ணியாச்சா? இது இங்கே இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுங்க. இது வேறு ஒன்று இடைஞ்சல். நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, தேவையில்லாமல் இவங்க வேற ஒருத்தவங்க. இந்த வீடை கொஞ்சம் நல்லா பெருசுப்படுத்தி நல்லா அழகாக வைக்கணும். குட்டி குட்டியாக இருக்க இடம் நல்லா இல்லை. வீடு நல்லா பெரிய வீடு இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ரொம்ப குட்டியெல்லாம் இருக்குது. பேசாமல் இதை நம்ம மேலே ஒரு பெரிய வீடாக கட்டிடுவோம், பிரச்சனை இல்லை. ஸ்டோரேஜ் பாக்ஸு இதில் பண்ண முடியாதோ ஸ்டோரேஜ்லாம்? போன் எப்போவுமே நம்ம பக்கத்தில் வச்சுக்குவோம். போன் வந்து நமக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணி. எங்கே போச்சு? ஒன்றுமே காணா. ஏதோ போட்டு பண்ணலாமா? இந்த இருக்குது ஸ்டோரேஜ். ஓகேயா? ஸ்டிக்கு பண்ணணுமா? ஸ்டிக்கு ஒன்று,
ஸ்டிக்கு பண்ணதுக்கப்புறம் இந்த ஆக்ஸ் ஒன்று, மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஷெவல், கத்தி, இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் இந்த உழுவுறது, அதுக்கப்புறம் இந்த செஸ்ட்டு பண்ணுறதுக்கு என்ன வேணும்? எங்கே போச்சு செஸ்ட்டே காணோம். இங்கே ஒரு இந்த செஸ்ட்டுக்கு நமக்கு இந்த வுட்டு தேவைப்படுது. இது என்ன வுட்டுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வுட்டு எங்கே கிடைக்கணும்னு சொல்லுங்கள். நம்ம நிறைய இன்னும் கொஞ்சம் செஸ்ட்டு மட்டும் பண்ணிக்குவோம். ஒரு 4 போதும், இதெல்லாம் இருக்கணும். இருச்சா செஸ்ட் இங்கே ஒன்று போடு, இங்கே ஒன்று போடு. பேசாமல் செஸ்ட் ரூம்னு ஒன்று பண்ணிடுவோமா? இங்கே ஒன்று போடு, இங்கே ஒன்று போடு, அவ்வளோதான். எல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லை. இது பார்த்துக்கலாம், அப்புறம் தேவைப்படும் போது எடுத்துக்குவோம். போன்ஸ் இருக்கட்டும், இது தேவையில்லை, இது தேவையில்லை. போன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும். தூங்குவோமா? சரி, இப்போ சுற்றி காம்பவுண்ட் சுவர் எடுத்துருவோம். காம்பவுண்ட் சுவர் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய ஈவனாகிட்டு நம்ம எல்லா இதெல்லாம் பண்ணிடலாம். அது பேர் என்ன? இது நம்மளோடது தான். ஆரம்பமா கைஸ்? இதுக்கு என்ன தேவைப்படும்? இது எதுவுமே நம்மகிட்ட. நமக்கு ஒரு கேட்டு 2 போதும். இது எல்லாத்துலேயும் இதே பண்ணிடும். உட்டு நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குப்பா பார்த்து பண்ணுவோமா? இதை சுற்றி இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் சுவர் எடுத்து, இது ஃபஸ்ட்டு கோழிக்கெலாம் அப்புறம் பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு நம்ம இந்த அடுத்த எபிசோடில் வேணால் கோழியும் ஆடும் ஒரு எபிசோடும், பன்னியும் மாடும் ஒரு எபிசோடும் போடுவோம். அதெல்லாம் பிடிச்சோம். நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வீடியோ வரும். நாளைக்கு வரும். ஐயோ என்னாச்சு? இவங்க பாட்டுக்கு கவுத்து விட்டுருவாங்க. இந்த டர்ட்ஸ் எடுத்துக்குவோம், இந்த டர்ட்ஸும் எடுக்கும், இதையும் எடுக்கும். மேலே ஏறி கரெக்டாக இதோட முடிப்போம். ஐயோ இவன் யாருமே? யார் இவன்? நான் மைன்கிராஃப்ட் புதுசாக விளாட்றேன், அதனால் எனக்கு இவன் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். யார் இவன்? பார்க்க ஏதோ ஷேடோ கான் மாதிரி இருக்கான். சல்லுன்னு போகிறான். இவன் பேர் என்னன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த அங்கே உள்ளதை மட்டும் எடுத்துகிட்டு ஐயோ முடி பண்ணி நீலாம் ஜாலியாக இருக்க. நான் தான் இங்கே சிக்கிக்கு இருக்கேன். எடு. அங்கே போயிடுச்சா? இதை இப்படி மாற்றிடலாம். ஓகே, இங்கே 2 டாட்ஸை போடு. என்ன இது மட்டும் இப்படி இருக்கு? சரி, அடுத்து போய் நம்ம வேலையை அடுத்து ஃபார்மிங் பண்ணுவோம். பெட் எடுத்துகிட்டு போயிடும். பெட்டு அங்கே இல்லை, வேணாம் இருக்கட்டும். நம்ம என்ன இங்கேருந்து பக்கத்து ஊருக்கு தானே போகிறோம், பார்த்துக்கலாம். ஓகே, தாவ முடியாது. அப்போ நான் கரெக்டாக இருக்கும். இந்த ஜோம்பிஸ்லாம் இங்கே நான் அடைஞ்சி கிடக்குது. அதெல்லாம் ஓடட்டும். ஜண்டா அண்டா இவ்வளோ இது நம்ம நேற்று போட்டோம்ல, இதெல்லாம் அப்படியே எடுத்துக்கோமா? பாலம் நம்ம டர்ட்ஸ்லேயே பாலம் செய்வோம். எதுக்கு தேவை இல்லை
இது இருக்கட்டும்னா இருக்கட்டும்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேணான்னா டேட்ஸில் போடும். ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை நமக்கு. டேட்ஸில் இதில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, டேட்ஸில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இது என்னது? ஓ, கூரையா? பன்னி அடைச்சி வச்சுருக்காங்களா இவங்க? அழகாக இருக்குது பன்னி. குட்டி பிக்கு. என்னது இது? இங்கே என்ன ஃபார்ம் பண்ணுறாங்க இங்கே? நம்ம நாளைக்கு எபிசோடில் ஒன்று பண்ணுவோம். அது நான் என்னன்னு அப்புறம் சொல்கிறேன். என்னது இது? போக முடியல. எனக்கு ஒரு பிளான் இருக்குது, அதை செயல்படுத்துவோம் நாளைக்கு எபிசோடில். என்னாச்சு? சாண்டு. கிளாஸுக்கு நமக்கு சாண்டு தேவைப்படும். பக்கெட்டுக்கு அயன் தேவைப்படும். நம்ம பக்கெட் செஞ்சு ஒன்று பண்ணுவோம். பக்கெட் செஞ்சு நான் அதை அடுத்து இன்னும் ஒரு 4th எபிசோட் 5th எபிசோட்லாம் பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக பண்ணுவோம். இப்போ சாண்டும் வுட்டும் நம்ம கலெக்ட் பண்ணிக்குவோம். வேறு எதுவும் தேவையில்லை. அதுக்கு ஆக்ஸ் எடுத்து இங்கே வை. சாண்டு நம்ம கையிலே எடுத்துக்கலாம். மாடு தனியாக இருக்குப்பா, அழகாக இருக்கு மாடு. பாவம், தண்ணியை பார்த்து பயப்படுதா? இந்த கலர் சாண்டுலாம் இருக்குல்ல, அது நம்ம இந்த டையை வச்சு எடுக்கணுமா, இல்லைன்னா இந்த சாண்டை இந்த மாதிரி சாண்டே தனியாக இருக்குமா? அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரில. சாண்டை வச்சு கிளாஸ் பண்ணலாம். மைன்கிராஃப்ட்டை நான் அந்தளவுக்கு கிடையாது, சும்மா லைட்டாக தான். நான் ஒரு ப்ரோ பிளேயர்லாம் இல்லை, சும்மா பிளேயர். அங்கே கொஞ்சம் இருக்குது சாண்டு. எதிர் நீச்சல் போட்டு சாண்ட் எடுத்துருவோம். இது கிளே தானே, கிளேயும் இருக்கும். இந்த மேலவா கிளே மலை இன்னைக்கு நமக்கு. கிளே நமக்கு அந்தளவுக்குலாம் தேவைப்படாது. கிளேஸ் இன்னைக்கு நமக்கு கிளே மலை. கிளே இதுக்கு மேலே இல்லை. சரி, சாண்டை மட்டும் எடுத்துருப்போம் வீட்டுக்கு. கிளே 51 கிடச்சிருக்கும். இது இதுக்கு இதெல்லாம் தேவை போடன்ட்டு. என்னது இது? எனக்கு எதுக்கு இது? ட்ரீ ஃபால். சரி, ஆக்ஸ் எடுத்தாச்சா? மறந்துட்டோம். ஸ்டோனு அயனு பக்கெட்டு நிறைய வேலை இருக்கு. இது ஒரு 22 எபிசோட் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த டெக்னிக்கலாலாம் பண்ணுவோம். அது எனக்கு அது பேர் தெரில, இருந்தாலும் அது பண்ணுவோம். அது எப்படின்னு நான் நெட்டில் சர்ச் பண்ணிட்டு இதை எப்படி பண்ணுறதுன்னு நெட்கிட்ட கேட்டுட்டு வரேன், கூகுள் மாமா கிட்ட. வெட்டு அந்த சப்ஸ்கிரைபர் சொன்னனால தான் இப்போ நம்ம வாய்ஸில் பண்ணுறோம். அவருக்காக. அவர் தான் ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்கார். அதனால் அவருக்கு இந்த ஒன்று அவர் சொன்னதுக்கு நம்ம மரியாதை கொடுத்து செய்கிறோம். அவர் யாருன்னே தெரில, நல்லவர் போல், ரொம்ப நல்லவர். இந்த மாதிரி ஒரு வளர்ந்து வரும் யூடியூப்பருக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பார் போல். அவர் ஒருவேளை யூடியூப்பரோ தெரில. நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, நான் லைக் பண்ண மாட்டேறீங்க. லைக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லது நடக்குமா? லைக் பண்ணால் நல்லது நடக்குமாம்ல? ட்ரை பண்ணுங்கள். அப்படிலாம் ஏன் நடக்கலைன்னா கேட்காதீங்க.
அது உங்கள் லக்கு பொறுத்து தான் நடக்குங்க. சரி போயிட்டு வருவோமா? சாயங்காலம் ஆக போகுது. இது இந்த வில்லேஜ் நம்ம மாமாஸ் இருக்காங்க. என்னாச்சு கைஸ், நான் வந்து புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த தண்ணியில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். அதை வந்து நான் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். இருங்க. ஐயோ மடி என்ன இது வருது? நம்ம ஃபஸ்ட்டு தூங்கிடுவோம். ஊட்டுறா கதவை சென்றாஸ். சரி, இங்கேயே கொஞ்சம் நேரம் நிற்போம். நான் கொஞ்சம் நேரம் இங்கே இருக்கேன். அப்புறம் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் போயிட்டானா தூங்கும். அப்புறம் நல்ல வேலை, நான் கூட ஒரு அரை மணி நேரம் நிற்பான் நம்ம பார்த்துக்கலாம் நினச்சேன். சரி, இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்குவோம். இதோட இந்த வீடியோ முடியுது. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல்லையும் ஆன் பண்ணுங்கள். ஓகே, பை பாய்.